அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகள நம்ம சேனலுக்கு குடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறீங்கன்னா, பாஸ்போர்ட் எடுக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. மறக்காம இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்க நான் பண்ணேன். நான் கொஞ்சம் அலைச்சலா இருந்துச்சு. இதே மிஸ்டேக்க நீங்க பண்ண வேணான்ட்டு தான் விழிப்புணர்வு வீடியோவா இந்த வீடியோவ போடுறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது, passportindia.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. ஆனா, நீங்க பிஎஸ்கே ஆஃபீஸுக்கு போம்போது என்னென்ன எடுத்துட்டு போணும் அப்படின்ற கிளியர் டீட்டெயில்ஸ் தெரியாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, 4 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போணும். அது மட்டும் இல்லாம, முக்கியமான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல ஃபோட்டோ வந்து அவங்க தான் எடுப்பாங்க. ஆனா, 4 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அவங்க ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம தான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போணும். இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். மறக்காம இந்த மிஸ்டேக்க நீங்களும் பண்ணிடாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க எடுத்துட்டு போணும். அது பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்ல தான் இருக்கணும். ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கணும். ஸோ, நீங்க குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கும்போது கண்டிப்பா ஃபோட்டோ நீங்க எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேரண்ட் யாராவது ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து சைன் போட்டுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க அப்பாயின்ட்மென்ட் டைமுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடி போற மாரி இருக்கும். ஏன்னா, எல்லா டாக்குமெண்ட்ட செக் பண்ணிட்டு உள்ள போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து நீங்க எடுத்துடலாம். கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். நாங்க ஈஸியா எடுத்துடலாம். ரொம்ப அலைச்சல் இருக்காது. நான் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போகாததால மறுபடியும் அங்க போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெளிய போயிட்டு சுத்திட்டு வந்ததால ரொம்ப அலைச்சலா இருந்துச்சு. ஸோ இந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வாங்க கீழ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அப்ளிகன்ட் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க பேரண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு 2 பேரண்ட்ஸ் கிட்டயும் பாஸ்போர்ட் இருக்குன்னா, நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். அத வந்து நீங்க ப்ரூஃபாவும் சப்மிட் பண்ணலாம். எய்தர் ஆஃப் த பேரண்ட் பாஸ்போர்ட் இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னா அவங்க ஸ்பௌஸ் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக தாங்க குழந்தைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் வந்து ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டில் ஆட் ஆயிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 பேரண்ட்ஸுமே அப்ராடில் இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைனர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 15க்குள்ள 18க்குள்ள இருக்குன்னா அவங்களுக்கு 10 வருஷம் வேலிடிட்டி பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மறக்காம இது தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் டிவோர்ஸாக இருந்தால் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்காங்கன்னா என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மறக்காம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள எதுக்குள்ள நீங்க இருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க 1, 2 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கீழே வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். 1ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, அதே மாதிரி 2ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, 3ல என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்ளைடு பை லீகல் கார்டியன் அப்ளை பண்ணுறாங்க பாஸ்போர்ட்னா, அவங்க என்னென்ன சப்மிட்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1ல என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ரூஃப் ஆஃப் பேரண்ட் அட்ரஸ். இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்று வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 9. 2ல பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டோ ஏதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 9 பார்த்தீங்கன்னா, அட்டஸ்டட் ஃபோட்டோகாப்பி பாஸ்போர்ட் ஆஃப் போத் த பேரண்ட் ஆர் எய்தர் ஆஃப் த பேரண்ட். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எந்த கார்டியன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை மைனருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ப்ராப்பராக நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸோட 2 பேரண்ட்ஸோட அப்பா அம்மாவோட பேர், அவங்களோட இனிஷியல் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து உங்களோட பேர் வந்து குழந்தைகளோட பாஸ்போர்ட்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் பர்த் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட்டில் ராங்காக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதோட ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தங்க கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னா, யார்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையோ அவங்க தான் வந்து குழந்தை கூட போகிறது மஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட் இருக்கிறவங்க போகணும்னு அவசியம் இல்லை. பாஸ்போர்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து போயே ஆகணும். அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதாங்க சிம்பிளாக நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, என்னென்ன கன்சென்ட் ஃபார்ம்லாம் கொடுக்கணும். ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கன்சென்ட் டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஒரு பாஸ்போர்ட் காப்பி. இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து 1 வீக்கில் வந்து கொடுத்துருவாங்க பாஸ்போர்ட். ஸோ ரொம்ப அலைச்சல் படாமல் இருக்கணும்னா மறக்காமல் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக வச்சிருக்கீங்களா ஒரு டைம் டபுள் செக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.